பிக் பாஸை சும்மா சொல்லக்கூடாது. பசங்கன்னா குப்பையை பொறுக்க வச்சாரு. கேர்ள்ஸ்னு உடனே கிஃப்ட் பேக்குக்குள்ளே பேர் வச்சுருக்காரு. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் பேக் விஷ்ணு எவிக்ஷன் அப்போ குப்பையில் பேர் எழுதி போட்டிருந்தாரு கசங்கின பேப்பர்ஸில். இப்போ என்னடானா அரோரா எவிக்ஷனுக்கு அழகான கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே லாலிபாப்ஸ், கேண்டி எல்லாமே வச்சுட்டு அதில் இடையில வந்து அரோராவோட பேரையும் வச்சு நீங்கள் எல்லோரும் இது ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் தேடினாங்க. எல்லாருக்கும் ஒரு கேண்டி எல்லாம் கிடச்சிது. சபரியெல்லாம் அதை எடுத்து சாப்பிட்டுட்டே தேடினாரு. திவ்யா கையில் ஒன்று கிடச்சிது. திவ்யா கையில் தான் அந்த அரோராங்கிற அந்த கார்டு கிடச்சிது. அவங்க எடுத்து அரோரா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. காமிச்சோடனே அரோரா கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க ஃபேஸு. உடனே ரொம்ப விசிபிளாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஹக் பண்ணி சமாதானப்படுத்தினாங்க. அப்புறமா வெளியே வந்தாங்க. வெளியில் வந்துட்டு அரோரா கிட்ட பிக் பாஸ் பேசினார். பேசும்போது ஸ்டார்டிங்லேயே அரோரா வந்து பிக் பாஸ் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டில் உங்களுடைய நேரம் முடிவடைய போகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க பிக் பாஸ், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவரும் என்னோட அரோரா உன்னோட அரோரான்னு ஏதாவது சொல்லுவார்ல, அந்த மாதிரி நிறைய சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த வீட்டுக்கு வெளியில் உள்ள உங்களுடைய நேரம் வந்து தொடங்க போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இப்போ இதில் ஒரே ஒரு கொஸ்டின்னா, எத்தனை சீசன் வந்தாலும் நான் இதை கேட்பேன். மஞ்சரி அவங்களோட பையன், குட்டி பையன், அவனுக்காக அந்த கல் ட்ராஃபியை நான் எடுத்துகிட்டு போட்டுமான்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் உடச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அதை கொடுத்துருக்கலாம். அரோராக்கு ரிக்வெஸ்ட் இது பண்ணுறது ஓகே ஃபைன். அது வந்து மஞ்சரிக்கும் பண்ணியிருக்கலாம். எனக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அது மனசு தாங்கலை. சின்ன பையனுக்காக கேட்டது. அப்போ பிக் பாஸ் நோ சொல்லிட்டாரு. இப்போ அரோரா கேட்டோடனே என்ன சொல்லாரு நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து வெளியில் உங்கள் கலை உலகுக்கு வந்து மெயின் டோர் மூலமாக வெளியில் வாங்க அப்படின்னு சொன்னார். அதை வெளியே போங்கன்னு இல்லாமல் வெளியே வாங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வெளியே உள்ள வாழ்க்கை உங்களுக்கு தொடங்கட்டும் அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறமா இவங்கெல்லாம் வந்துட்டு ஆயாவை குத்தாட்டம் போட்டு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடினாங்க. கொஞ்சம் நேரம் ஹக் பண்ணாங்க. அப்புறமா திவ்யா சொன்னாங்க, நீ அழுதுட்டு போகக்கூடாது, நீ அழுதுட்டு பார்க்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் ஒரு 1/2 hour வந்துடுவோம் அப்படின்னு. அப்புறம் சபரி சமாதானப்படுத்தினார். தூக்கிட்டு சுற்றி ஹாப்பியாக அரோராவை வந்து டான்ஸ் ஆடிட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.